அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒருவருக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையா, அப்படி ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெய்வ அனுகிரகம் ஒருவருடைய ஜாதகத்துல தெய்வம் அனுகிரகம் இருந்தாதான் அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொதுவா ஜாதக ரீதியா தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்பதாம் பாவம், 9 அப்படிங்கிறது நம்முடைய தெய்வம். அதே போல 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலதெய்வம். இந்த 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் சமசப்த பாவம். பொதுவா ஒரு அதிர்ஷ்டம், ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னா பொதுவா அகம் சார்ந்த விஷயம், புறம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அகம் சார்ந்த விஷயம்னா தன்னை நாம மட்டும் அனுபவிக்கிறது, புறம் சார்ந்த விஷயம்னா நாம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பாக்குறது. அதாவது 3, 7, 9, 11, 10 இப்படி எல்லாம் இருந்தா புறம், அதாவது அகம், நாம அனுபவிக்கிறது. அகம் சார்ந்த விஷயம்னா 4, 6, 10, 12 இது போல, இது புறம். ஒருவருடைய ஜாதகத்துல இந்த 5ஆம் பாவம் 1, 5, 9 இது குறிப்பிட்டா அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கும். யாருக்கு தெய்வ அனுகிரகம் இல்லாது அப்படின்னா இந்த 5ஆம் பாவம் 8, 12, 4 இது தொடர்பு கொண்டா அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்காது. அதே மாதிரி 9ஆம் பாவம் 4, 8, 12 இதை குறிப்பிட்டதுன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்காது. இந்த 9ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் ரொம்ப முக்கியம். 9ஆம் பாவம் நம்மளுடைய தெய்வம், 5ஆம் பாவம் நம்மளுடைய குல தெய்வம். இது பொதுவா தெய்வத்தை குறிக்கிறது, இது நம்மளோட குலதெய்வத்தை குறிக்கிறது. இந்த குலதெய்வம் நமக்கு அருள் புரியுதா இல்லையா, வாழ்க்கையில நிறைய சோதனையை தடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ அனுகிரகம் யாருக்கு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பை வச்சு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஜாதக ரீதியா 5ஆம் பாவம் 9ஆம் பாவமும் கெட்டு போகாம இருந்ததுன்னா, நல்ல அனுப்பு ஒற்றைப்படை அமைப்பா குறிப்பிட்டதுன்னா நமக்கு